சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழிநடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்றைய ஞான சிந்தனையில் சொக்கநாத வெண்பா என்ற அற்புதமான நூலில் இருந்து 91வது பாடலை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் கூட்டியுள்ளது. 91வது பாடல். தேவே மதுரை நகர் சிற்பரனே, எவ்வுயிர்க்கும் கோவே, எனையாளும் கோவே, நாவே உனை துதிக்க, சிந்தை உனை நினைக்க, சென்னி கணத்தில் உனை வணங்க காண். இன்றைய பாடல் முக்கரண வழிபாட்டோடைய சிறப்பை நமக்கு எடுத்து சொல்லும் விதமாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் குருமுதல்வர். நம்ம எல்லாருக்குமே தெரியும், வினை நாம் எப்படி ஈட்டுகின்றோம், எப்படி சம்பாதிக்கிறோம், எப்படி வினை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தாக்க 3 கரணங்கள் வழியாகத்தான். முக்கரணங்கள்னால தான் நமக்கு வினை சேருது. பேசுகிறோம், செயல் செய்கின்றோம், அதே நேரத்தில் மனசில் நினைக்கிறோம். இந்த 3 தான் வினை நமக்கு சேர்றதுக்கு காரணம். அப்போ அந்த வினையை அழிக்கணும்னா என்ன செய்யணும், அந்த வினையை நாம் சரி செய்யணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, எப்படி ஈட்டினோமோ அதே வழியில் தான் அதை செலவும் செய்யணும். ஒரு பூட்டு போடுறோம், சாவியை போட்டு பூட்டுறோம், அதே சாவியை வச்சு திறந்தால் தானே திறக்க முடியும். அதே கான்செப்ட் தான் இங்கேயும் நாம் பார்க்குறோம். அப்போ நாம் என்ன செய்யணும் அப்படின்னா, எதன் வழியாக வினையை ஈட்டுகின்றோம் அப்படிங்கிறத பார்க்கணும். இந்த பிறவியில் என்னத்தை ஈட்டுறோன்னே நமக்கு தெரியலை, போன பிறவியிலலாம் எப்படி செய்தோன்னு நமக்கு எப்படி தெரியாது. அதனால தான் ஆரம்பத்துலேருந்து நம்ம அருளாளர்கள் சொல்கிறது, 3 கரணங்களை வைத்து எல்லாத்தையும் சிவபுண்ணியமாக மாற்றுங்க அப்படின்னு நமக்கு அறிவுரை சொல்லிகிட்டே வராங்க. நம்ம அப்பர் பெருமான் தலையே நீ வணங்காயின்னு சொல்லிட்டு நம்ம திரு அங்கமாலை முழுசுமே அதை பார்த்திங்கன்னா நம்ம உடம்புனால என்ன செய்யணும் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்லுவார். ஏன்னா அவர் சரியை தொண்டிலேயே நின்றவர்னால. இதில் பார்த்திங்கன்னா, தேவே மதுரை நகர் சிற்பரனே, மதுரை என்ற அழகான இடத்துல இருக்கக்கூடிய அறிவே, அதாவது பெருமான் என்று சொல்லியாச்சுனாலே இயற்கை அறிவினன் அப்படின்னு ஒரு குறிப்பை நாம் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இயற்கை அறிவு உடையவனாக இருக்கின்றான். யாரும் போய் சொல்லி கொடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் என்ன நடக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளக்கூடியவர் நம்ம சிவபெருமான். அவர் யார் அப்படின்னா, தேவனாக இருக்கக்கூடியவர், அனைவருக்கும் கடவுளாக இறைவனாக இருக்கக்கூடியவர். அதே மாதிரி எல்லா உயிர்களுக்கும் எனக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். எல்லா உயிர்களுக்கும் தலைவன் அப்படின்னா எனக்கும் தலைவன் தான் பெருமான். ஆனால் எனக்கும் தலைவன் அப்படின்னு ஒரு உண்மை அங்கே போட்டிருக்கிறது காரணம் என்ன அப்படின்னா, எல்லாரையும் பார்த்துக்கிற மாதிரி தான் என்னையும் பார்த்துக்கிறாரு. பெருமானுக்கு எந்த பாகுபாடும் இல்லை. அதாவது ஒரு தராசு தட்டில் வச்சா எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் எல்லாருக்கும் ஒரே அளவில் அருட் செய்யக்கூடிய சிவபெருமான் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, சாமி உனக்காக நான் என்னுடைய உடம்பு, என் மனசு, என்னுடைய நாக்கு அர்ப்பணம் செய்யணும், அதுக்கு நீ வழி செய்யணும் அப்படின்ற ஒரு குறிப்பு தான். என்னுடைய நாக்கு உன்னை துதிப்பதை தவிர வேறு எதையுமே செய்யக்கூடாது. என் சிந்தனை உன்னை நினைப்பதை தவிர வேறு எதுவுமே செய்யக்கூடாது. என்னுடைய இந்த உடம்பு தலை என்பது உன்னை வணங்குவதற்கு மட்டுமே இருக்க வேண்டும். இன்றைக்கி நாம் யாருக்கோ வணக்கம் சொல்கின்றோம், ஆனால் சிவபெருமானை அப்படியே கோபுரத்தில் பார்த்துட்டு இப்படி கன்னத்தில் போட்டுட்டு போயிட்டே இருக்கிறோம். வணங்க வேண்டியவர் சிவபெருமான் தான். அதே மாதிரி நாம் நாக்குனால் எத்தனையோ பேரை புகழ்கிறோம், அது பொய்ன்னு தெரிஞ்சே நம்ம புகழ்கிறோம். நம்ம நம்பி ஆரூரர் சொல்கிற மாதிரி, அவன் நாளைக்கே செத்து போகிற நிலமையில் இருக்கிறான்ப்பா, நோஞ்சானா இருக்கிறான்ப்பா, அவனை போய் ஐயோ பீமன் மாதிரி என்ன பலசாலியாக இருக்கிற அப்படின்னு நாம் சொல்கிறோம். மனசாட்சியே இல்லாமல் நான் கூசாமல் ஒருத்தரை புகழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற ஒரு குறிப்பு தான். ஆனால் அந்த மாதிரி ஒரு ஒருத்தரை புகழ்ந்து நாம் சம்பாதிக்க போகிறது ஒன்றும் கிடையாது. ஆனால் சிவபெருமானை புகழ்ந்தால் எல்லாமே நமக்கு கிடைக்கும். முதல்ல மனசு நிம்மதி கிடைக்கும். அதே மாதிரி இந்த உடம்பு,
நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, கோயில் வழிபாடு, அதே நேரம் உழவாரம் என்று இதை மாதிரி நாம் செய்தோம்னா, அதாவது சரியை தொண்டு அப்படின்ன உடனே நாம் கோயிலில் போய் உட்காந்துட்டு அங்கே உள்ள அந்த இதை சுத்தம் பண்ணணும். முடிஞ்சால் அது கண்டிப்பாக செய்தாகணும். ஆனால் எல்லாருக்கும் அதற்கான வாய்ப்பு கிடையாது. இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடையாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களால் முடிந்த உடல் தொண்டு என்னமோ அதை செய்து கொடுங்க அப்படிங்கிறது தான் இந்த 91வது பாடல் நமக்கு சொல்லக்கூடிய அறிவுரை. அதாவது குருமுதல்வர் அவரை ஏற்றி சொல்லுகின்றார். என்னுடைய நாக்கு, என்னுடைய மனசு, என்னுடைய உடம்பு அப்படின்னு அவர் கேட்டாலும் இது நம் பொருட்டு அவர் பெருமானிடம் கேட்கக்கூடிய ஒரு விண்ணப்பம். அற்புதமான ஒரு பாடல் 91வது பாடல். மீண்டும் அடுத்த பாடலோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலை மண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.